அமெரிக்காவிற்கு சீனா அனுப்பிய சீக்ரெட் வைரஸ், உணவே விஷமாகிறது. விவசாயத்தை நாசம் செய்யும் திட்டமா? அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India first rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. கொரோனா வைரஸையே உருவாக்கியது சீனா தான் அப்படின்ற குற்றச்சாட்டு இன்றளவுலையும் இருக்கு. இதற்கிடையில அமெரிக்காவில் விவசாயத்தை, அதாவது உணவையே நஞ்சாக்கும் விதமா சீனா செய்துள்ள செயல் கண்டிக்கத்தக்கது. அது பற்றி பார்ப்போம். அமெரிக்காவிற்கு சீனா கொண்டு வந்த வைரஸ் ஃபியூசெரியம் கிராமினியம். இது பயிர்களை தலைப்பகுதி கருக்கல் என்ற நோயை உண்டாக்குது. இந்த வைரஸ் தான் சீனர்கள் அமெரிக்காவில் பரப்பியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த பூஞ்சை கோதுமை, பார்லி, சோளம், அரிசி போன்ற தானியங்களை தாக்கி சேதப்படுத்து. மெக்சிகானை சேர்ந்த ஆராய்ச்சியாளர் லியூ அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கடுமையான நோய்க்கிருமி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இது பயிர்களின் மகசூலை கணிசமாக குறைச்சிடும், விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பூஞ்சான் நோயானது தானியங்களின் தரத்தை மட்டுமல்ல, கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் நஞ்சுக்களை உற்பத்தி செய்து. இதை பட்டேல் அவர் கூறுறாரு. இது மனிதர்களுக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். அதாவது மக்கள் சாப்பிடும் உணவே விஷமாக மாறி ஒரே அடியா மரணத்தை எல்லாம் தராது. ஆனா தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டே நம்ம இருக்கும் பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு உடல் உபாதைகள் ஏற்பட்டு அதன் பிறகு மரணம் இதனால ஏற்படும். அமெரிக்காவிற்குள் அபாயகரமான பயோ ஆயுதம், அதாவது பயோ வைரஸ் கிருமியை கடத்தியதாக கூறப்பட்டு சீன நாட்டவர் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க FBI. இது தொடர்பா FBI இயக்குனர் காஸ் பட்டேல் கடுமையான புகார்களை வைக்கிறார். யூன் கிங் ஜியான் என்ற அந்த நபர் ஃபியூசெரியம் கிராமினியம் எனப்படும் ஆபத்தான பூஞ்சையை அமெரிக்காவிற்குள் கடத்தியதாக கூறப்படுது. இது ஒரு விவசாயத்தை அழிக்கும் பயங்கரவாத கிருமி. மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் அதை வைத்து ஆராய்ச்சி செய்திருக்காங்க. இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் இவர், இந்த பூஞ்சை எதை பாதிக்குது அப்படின்னா, இது ஒரு விவசாயத்தை அழிக்கும் பயங்கரவாத கிருமி அப்படின்னு மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் வைத்து அதை ஆராய்ச்சி செய்வதற்காக அவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த பூஞ்சையினால் கோதுமை, பார்லி, சோளம் மற்றும் அரிசி போன்ற உணவு தானிய பயிர்களுக்கு ஹெட்லைட் என்ற நோய் ஏற்படும் அபாயம் இருக்கு. இது மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் கடுமையான உடல் நல பிரச்சனைகளை உண்டாக்கும். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் பில்லியன் கணக்கில் பொருளாதார இழப்பு இதன் காரணமாக ஏற்படலாம். அமெரிக்கர்களால் கைது செய்யப்பட்ட சீனர் ஜியான் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதாகவும், சீனாவில் இந்த நோய் கிருமி தொடர்பான பணிகளுக்காக சீன அரசாங்கத்திடம் இருந்து நிதி பெற்றதாகவும் ஆதாரத்துடன் தெரிவிக்கின்றனர் அமெரிக்கர்கள். இந்த பூஞ்சையானது ஸ்கேப் எனப்படும் நோயை ஏற்படுத்தும். இது கோதுமை, இந்த உணவு தானியங்களை தான் பாதிக்கும். அந்த கதிர் உருவாகுதுல, அந்த சமயத்தில் இந்த பூஞ்சான் தாக்குதல் ஏற்படுது. மகசூல் இழப்பு அதனால் ஏற்படுறது ஒரு பக்கம்னா, அந்த பாதிக்கப்பட்ட பயிர்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் தானியங்கள் மற்றும் தீவனங்களில் மைக்கோடாக்சின்கள் எனப்படும், இது சாப்பிடும் பொழுது கால்நடைகளுக்கும் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படுத்துது. மனிதர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை, உடல் உள்ளுறுப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனப்பெருக்க உறுப்புகளை காற்றின் மூலம் பரவ செய்து பயிர்களை தாக்குது. குறிப்பாக அறுவடைக்கு பின் வயல்களில் எஞ்சி இருக்கும் பயிர்கள், அந்த கழிவு அதெல்லாம் இருக்கும்ல, இதில் அதிகமாக காணப்படும் இந்த பூஞ்சைகள் காற்றின் மூலம் பரவி புதிய பயிர்களில் படிந்து நோய் தொற்றை ஏற்படுத்தும். இது ஒரு தடவை அந்த கெமிக்கல் போட்டுட்டா அது அப்புறம் காற்றுலேயே பரவிடும் அப்படின்னு பயப்படுறாங்க. அதுதான் இந்த வைரஸ் பரவுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதிர் உருவாகும் சமயத்தில் இதமாக ஒரு ஈரப்பதம் இருக்கும். அந்த சூழ்நிலை நிலவும் பொழுது நோய் தொற்று அந்த
செடிகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த பூஞ்சைகள் பூ மற்றும் மகரந்த சேர்க்கை நடைபெறும் நேரத்தில் தான் உள்ளே சென்று பயிரின் அனைத்து பாகங்களையுமே பாதிக்குது. பூஞ்சைகள் உள்ளே நுழைந்த 24 முதல் 84 மணி நேரத்திற்குள் விஷத்தன்மை கொண்ட நச்சுக்கள் உற்பத்தி செய்யுது. இது பயிரின் திசுக்களை அழித்து தானியங்களை சுருங்க செய்யுது. இதனால பாதிக்கப்பட்ட தானியங்களை உட்கொள்ளும் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே இந்த பூஞ்சையினால் ஏற்படும் பாதிப்புகளை கட்டுப்படுத்த முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது அவசியம். இதன் காரணமாகவே சீனாவின் இந்த பயோவார் திட்டத்தில் அமெரிக்கா கடுமையான அதிர்ச்சியில உறைந்து போயிருக்குன்னே சொல்லலாம். இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Form. Apply now.